இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து இந்த வீடியோவை கிளிக் செய்திருப்பீர்கள். நீங்கள் எதிர்பார்த்தது கிடையாது என்பதை வீடியோ முழுவதுமாக பார்த்துவிட்டு முடிவு செய்யுங்கள். பாதியில் சென்று விட வேண்டாம். கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஒபினியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான கண்டென்ட் வேணும்னு சொல்லுங்க. நான் உங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிப்பேன். உங்க ஃபீட்பேக் எங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கும். நீங்க சொல்ற டாபிக்ஸ்ல நாங்க வீடியோ செய்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை அழுத்துங்க. அது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷன் கொடுக்கும். ஒரு சிம்பிள் கிளிக் தான், ஆனா அது எங்களுக்கு ஹியூஜ் என்கரேஜ்மென்ட். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐகானையும் ஆன் பண்ணுங்க. அப்போதான் நாங்க அப்லோட் பண்ணும் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க எந்த வீடியோவையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. 24வது தலைப்பு அத்திப்பழம். பைபிள், குரான் இன்னும் அதற்கு முந்தைய கிரேக்க, லத்தீன் இலக்கியங்களிலும் பேசப்பட்ட கனி அத்திப்பழம். மரபாக பிணைந்து நிற்கும் நம்மூர் நாட்டு மருத்துவத்திலும் இந்த கனிக்கு ஒரு தனி இடம் உண்டு. அத்தி பூத்தார் போல எனும் சொல்லாடல் தமிழ் இலக்கியத்தில் மட்டுமல்ல, அநேகமாக அத்தனை இந்திய மொழி வழக்கிலும் இருக்கும். அதற்காக அத்தி பூக்காத தாவரம் அல்ல, பிற தாவரங்கள் போல இதழ் சிரித்து பூத்து குலுங்காத தாவரம். இறுக்கமான முகத்தோடு இருந்தாலும் சிலர் இனிப்பான வார்த்தை பேசுவார்களே, அதுபோல அத்தி பூத்து குலுங்குவது நம் கண்களுக்கு தட்டுப்படவில்லை என்றாலும் அதன் இனிப்பும் சுவையும் பலாயிரம் ஆண்டாக இந்த மண்ணுக்கு பழக்கம். பைபிளின் வாசகமான அவனவனுக்கென சில துளி திராட்சை ரசமும் அத்தியும் இந்த உலகில் உண்டு எனும் வாசகத்தை பயன்படுத்தாமல் சமத்துவம் பேசும் அமெரிக்க, ஐரோப்பிய தலைவர்களே இல்லை எனலாம். அந்த அளவுக்கு அத்தி அங்கேயும் பிரபலம். அழகான அத்திப்பழத்துக்குள் ஆங்காங்கே ஒளிந்திருக்கும் புழுவை வைத்து எந்த பொருளையும் புறத்தோற்றத்தை வைத்து முடிவுக்கு வந்துவிடாதே எனும் சொல்லாடலும் நம்மிடையே உண்டு. அத்தியில் அப்படி என்ன சிறப்பு? அத்திப்பழம் அத்தனை கனிமங்களையும் உயிர்ச்சத்துக்களையும் கொண்டது. வைட்டமின்கள் B2, B6, C, K மற்றும் கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், இரும்பு, சோடியம் போன்ற தாது உப்புகளின் ஒரு நாள் தேவையின் பெருமளவை தன் 4-5 கனிகள் மூலமாக தரக்கூடியது. குறிப்பாக இதில் உள்ள இரும்பு சத்துக்காகவும் நார்ச்சத்துக்காகவும் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அன்றாடம் சாப்பிட வேண்டிய கனி இது. துவர்ப்புச் சுவையுள்ள அத்தியின் பிஞ்சு அநேக மருத்துவ குணங்களை கொண்டது. சித்த மருத்துவத்தில் பரிபாஷையாக பாடப்பட்ட அத்திப்பிஞ்சு குறித்த ஒரு பாடல் மிக பிரபலம். ஆனை கன்றில் ஒரு பிடியும் அசுரர் விரோதி இளம்பிஞ்சும் கானக் குதிரை மேற்றோலும் காலில் செருப்பாய் மாட்டியதும் தாயைக் கொன்றான் தனிச்சாற்றில் தயங்கி காய்ச்சி குடிபீரேல் மானே பொருதும் விழியாலே வடுகும் தமிழும் குணமாமே. இந்த பாடலை மேலோட்டமாக படித்தால் மண்டையை பிசைய வைக்கும். இந்த பாடல் சொல்வது இதுதான். அத்திப்பிஞ்சு, வேலம்பிஞ்சு, மாம்பட்டை, சிறு செருப்படை ஆகியவற்றை வாழைப்பூச்சாற்றில் கஷாயமிட்டு குடிக்க வயிற்று கழிச்சல், சீதக்கழிச்சல், வயிற்று வலி போகும் என்பதுதான். ஆம், அத்திப்பிஞ்சின் துவர்ப்புத் தன்மை எந்த வயிற்றுப்போக்கையும் நிறுத்தக்கூடியது. அத்திக்காய் ஆறாத நாள்பட்ட ரணத்தையும் ஆற்றக்கூடியது. பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளைப்படுதல் நோய்க்கு இதன் பிஞ்சு ஒரு நல்ல செயல்படு உணவு, ஃபங்க்ஷனல் ஃபுட். காய் அளவுக்கு இல்லை என்றாலும் பழத்துக்கும் இதே புண்ணாற்றும் குணம் உண்டு. இன்றைக்கும் நம்மூர் பெண்களில் 75% பேர் இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இரத்த சோகை சரியாக இளவயதில் தீர்க்கப்படாத போது அது நம் நோய் எதிர்ப்பு சக்தியை சீர்குலைத்து பல்வேறு நோய்களுக்கும் படிக்கட்டு அமைக்கும். இரத்த சோகையை நீக்கி உடலை வலுப்படுத்தும் கனி அத்தி. சாதாரணமாக எந்த இரும்புச்சத்து மருந்தும் மாத்திரையும் ஒரு பக்கம் இரத்தத்தில் இரும்பை கொடுத்தாலும் தொடர்ந்து அந்த மருந்தை சாப்பிடுவதால் வயிற்றில் அல்சரை தானவாக தந்துவிட்டு சென்றுவிடும். இரத்த சோகையை குறைக்க பயன்படும் அத்திப்பழம், அதற்கு நேரெதிர் குளிர்ச்சியையும் அதிக நார்ச்சத்தையும் கொண்ட அத்திப்பழம் இரும்புச்சத்தை தருவதோடு மலத்தையும் எளிதாக கழிய வைக்கும். மகப்பேறு காலத்தில் இயல்பாக வரும் மலச்சிக்கலுக்கும் லேசாக எட்டிப்பார்க்கும் மூலநோய்க்கும் அத்திப்பழம் முதல் தேர்வு. சித்த மருத்துவத்தில் செய்யப்படும் அத்திப்பழ மணப்பாகு மூலநோய்க்கும் பிரசவகால இரத்த சோகைக்கும் மிகச்சிறந்த மருந்து. ஆல், அரசு, அத்தி, இத்தி, நாவல் எனும் 5 கூட்டணி சித்த மருத்துவத்தில் பஞ்சத்துவர்ப்பிகள் எனும் செல்லப்பெயரில் மிகச் சிறப்பாக பேசப்படுவது. இந்த 5 பட்டைகளை கஷாயமிட்டு சாப்பிட சர்க்கரை நோய் கட்டுப்படும். மொத்தத்தில் அத்தி நாவுக்கு மட்டுமல்ல, வாழ்வுக்கும் சுவை கூட்டும் அற்புத மருந்து. உங்க நேரத்தை எங்களோட ஷேர் பண்ணினதுக்கு மிக்க நன்றி. கடைசியா ஒரு ரிக்வெஸ்ட், இந்த இன்ஃபர்மேஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. நாலேஜ் ஷேர் பண்ணும்போது தான் அது மல்டிப்ளை ஆகும். உங்க சர்க்கிள்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க இன்னும் நிறைய எக்ஸைட்டிங் கண்டென்ட்டோட வர போறோம். உங்க சப்போர்ட் இருந்தா நாங்க இன்னும் பெட்டர் வீடியோஸ் கொண்டு வர முடியும். டுகெதரா நாம ஒரு அமேசிங் கம்யூனிட்டி பில்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் சேஃபா இருங்க, ஹாப்பியா இருங்க. யூனிக் சொல்யூஷன் ஃபேமிலியே நீங்களும் ஒரு பார்ட். நன்றி நண்பர்களே.